எல்லாருக்கும் வணக்கம். ஆம், போன வீடியோவில் வந்து எக்ஸலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் அதை பற்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டேட்டா செட் எடுத்து அதை எப்படி வந்து ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்படி வந்ததுக்கப்புறம் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. Give me a sample data set for practice. Give me a sample excelனு போட்டுக்கோங்க. excel data set practice for my data analyst. அப்படி என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா செட்டு சாம்பிள் டேட்டா செட்டு கொடுத்துரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்துச்சு பார்த்தீங்களா, சாம்பிள் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா செட். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடில் போயிட்டு சாம்பிள் ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் டேட்டா செட் அதுவே கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு லொக்கேஷன் எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துங்க. நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா, சாம்பிள் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா செட்டுன்னு. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து உங்களுக்கு வந்து ChatGPTயில் வந்து போய்ட்டு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதோட சேல்ஸ் டேட்டா செட்டு சாம்பிள் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனா வந்து நான் டெக்ஸ்டைல் ஐட்டம் இல்லை கிட்ஸு டாய்ஸ் ஐட்டம் அதை வச்சு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இல்லைனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஐட்டம் அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொடுத்துரும். நான் சும்மா கொடுத்ததுனால வந்து அது ஜென்ரலாக அதுவாக ஒன்று எடுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் மென்ஷன் பண்ணி பர்டிகுலராக எனக்கு இத்தனை ரோ வேணும், இத்தனை காலம் வேணும் அப்படின்னு கொடுத்தனா அதுவாக கொடுத்துரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி கொடுக்குறதுன்னு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ரிவ்யூ. ஒரு இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், அந்த டவுன்லோட் பண்ண இடத்துக்கு போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அப்படின்னா இங்கே செக்யூரிட்டின்னு இருக்கு பாருங்கள். திஸ் ஃபைல் கேம் ஃப்ரம் அனதர் கம்ப்யூட்டர் அண்ட் மைட் பி பிளாக்டு டு ஹெல்ப் ப்ராடக்ட் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த அன்பிளாக்ன்றது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதாவது வேறு இதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்படி காமிக்குது, அதனால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அன்பிளாக்னு கொடுத்தது அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது, எடிட் பண்ண முடியாது உங்களால். அந்த வார்னிங் போயிடுச்சு பார்த்தீங்களா, வார்னிங் போயிடுச்சு. நமக்கு டேட்டா செட் இருக்குது, அந்த சிம்பிள் டேட்டா செட் இருக்குது. பாருங்கள் என்னென்ன. ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்குவோம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது அந்த காலத்துக்கு நேராக வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அலைன் ஆகிடும். இல்லைன்னா கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்படியும் பண்ணலாம். பார்த்தீங்களா, டோட்டலாக வச்சு அந்த காலம் நேம் காமிக்கிறது பார்த்தீங்களா, அந்த இந்த 4 அம்புக்குறி காமிக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செட்டு இப்போ பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது. அதாவது கரெக்டாக எல்லா ஐட்டமும் தெரியுது. இங்கே இருக்கும் பேமெண்ட் மெத்தடு, டேட்டு, கஸ்டமர் நேமு, சிட்டி, ப்ராடக்ட் கேட்டகரி, எலக்ட்ரானிக்ஸு, மளிகை பொருள் வாங்கினது, கிளாத்திங் வாங்கினது, ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் எவ்வளோது, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோது, பேமெண்ட் மெத்தட் இது,
இது இப்போ ஒரு டேட்டா செட் இப்படி இருக்குது, சரி இதை எப்படியோ வச்சுருந்தா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நல்ல டேட்டா செட் மாதிரி தெரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நம்மளால் ப்ராப்பராக இது பண்ண முடியாது. இப்போ நமக்கு வந்து இந்த ஹெட்டிங்க்லாம் இருக்குல்ல, இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகிடும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்படியே இது வந்து ஹோல் டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மவுஸ் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் மவுஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலையே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே எப்படி இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆல் பார்டர் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேபிள் லுக்கில் இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, எனக்கு வந்து டேபிள் மாதிரி இருக்கணும், ஆனால் நான் நினச்சது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னா இதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு டேபிளில் இந்த இருக்கு பாருங்கள், ஃபார்மேட் அஸ் எ டேபிள் அப்படின்னா இந்த எக்ஸலே வந்து இது வந்து அப்படியே ஃபார்மேட் பண்ணிடும். தீம் வந்து லைட் வேணுமா, மீடியம் வேணுமா, டார்க் தீம் வேணுமா, இது தீம் கலரு நம்ம வந்து லைட் தீமே கொடுக்கலாம். இப்போ இது கொடுத்தேன் அப்படின்னா அது கேட்குது எது வரைக்கும் அப்படின்னு. அந்த அந்த க்ரீன் டாட் லைனாக ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா, நம்ம செலக்ட் பண்ணதுனால நீங்கள் வெளில வச்சு கொடுக்கக்கூடாது. ஏன்னா செல்லுக்குள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல டேட்டா இருக்கோ அதில் வச்சு கொடுத்து செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அது மொத்தமாக எடுத்துக்கணும். இல்லை வெளில வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் காலத்தையும் எடுத்துக்கிட்டோம், அது தப்பாக வரும். மை டேபிள் காசு ஹெட்டர்ஸ் தான் கிளிக் பண்ணிங்க, அதை ஹெட்டிங் இருக்கான்னு கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், டேபிள் மாறிடுச்சு. நம்ம ஏன் டேபிள் இது பண்ணுறோம் அப்படின்னா, டேபிள் இது பண்ணணும்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்களா, அமௌண்ட்டுங்கிற நம்பரில் இருக்குது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அமௌண்ட்டு நமக்கு எப்படி வேணும், கரன்சியில் வேணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டீங்கன்னா ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த கரன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 14,250 இருக்கா, பாயிண்ட் வச்சு 2 ஜீரோ இருக்குது. எனக்கு அந்த ஜீரோ வேணாம் அப்படின்னா இந்த டிகிரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த வந்துச்சு பார்த்தீங்களா, ருபி சிம்பிள் வேணுன்னா ருபி சிம்பிள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபுல் காலமும் வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு இந்த காலம் ஃபுல்லாக எனக்கு வந்து கரன்சியாக காமிக்கணும் அப்படின்னா வச்சுக்கிட்டு ஜென்ரல்ங்கிற இடத்துல கரன்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாறிச்சு போயிடுங்க. மாறினதுக்கப்புறம் எனக்கு டெசிமல் வேணாம் அப்படின்னா டிகிரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதே அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் வந்து டேட்டாவோட டைப்பு. இது என்ன, இது ஒரு டேட்டா, இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா இது கரன்சி டைப்பில் இருக்குது, அதனால் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது பேமெண்ட் மெத்தடு. இதை கிளிக் பண்ணிட்டு ஏன் நம்ம டேபிளாக மாற்றுறோம் அப்படின்னா எத்தனை பேர் கேஷ் கொடுத்து பண்ணியிருக்காங்க, நமக்கு கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கலாம். எத்தனை பேர் இப்போ யூபிஐ வச்சுன்னா 5 பேர் தான் யூபிஐ பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கஸ்டமரு, 2 4 6 8 10 12 14 15 பேர் இருக்காங்க. மொத்தம் 15 கஸ்டமரில் 5 பேர் வந்து யூபிஐ பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து கேஷ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 பேர் தான் கேஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட்டியோட பேமெண்ட்டு ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பாங்களே, அது உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும், எதாவது லோ அமௌண்ட்லேருந்து ஹை அமௌண்ட் எதாவது சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் காமிக்கும். இது டிஸ்கவுண்ட்டு, அது யூனிட் ப்ரைஸு, இந்த ப்ராடக்ட் நேமு, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவை அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இயர்ஃபோன் பார்ப்போம். இயர்ஃபோனும் ஒரே ஒரு ஆள் தான் வாங்கியிருக்காங்க. குவான்டிட்டி 2 தான் விற்றுருக்கு.
எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அன்செலக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு ஓகே. ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு ஆள் தான் வாங்கியிருக்கு. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு குக்கிங் ஆயில் 2 வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் கேட்டகரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டேட்டாவில் எந்தெந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ விற்றுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சிட்டியெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சிட்டி இருக்குது, எந்தெந்த சிட்டியில் என்னென்ன விற்றுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சென்னை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இந்த சென்னையில் 3 கஸ்டமர் இருக்காங்க. 3 கஸ்டமர், ஒருத்தர் எலக்ட்ரானிக் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் கிளாத் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். இது டோட்டல் சிட்டி. இப்படி வந்து உங்களுக்கு இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா, டேபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு எந்த டேட்டா தேவையோ எனக்கு இப்போ இது மட்டும் ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும், எனக்கு வந்து யூபிஐ டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும், எனக்கு வந்து இந்த சிட்டியில் உள்ள மட்டும் பெங்களூரில் உள்ள கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும், மும்பையில் உள்ள கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த நம்ம வந்து டேபிளை வந்து மாற்றுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.